அஸ்ஸலாமலைக்கும். இந்த வீடியோவில் நல்ல சிவியான கொரியன் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணின பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இது மாதிரி ப்ரிக் பண்ணினாலும் ஈஸியாக ப்ரிக்காகவே வர வேணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்மேஷ் பண்ணி எடுக்கலும். ஸோ எந்த பீசஸுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்டார்ச் மெட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரில் செஞ்சுக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மெட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் வரைக்கும். ஸோ இந்த ரெசிபியில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருப்பேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணக்கிட்ட சரி உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். பட் நான் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணக்கிட்ட தான் சால்ட் ஆட் பண்ணினேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் இதை கொஞ்சமாக பாயில் பண்ண வச்சுக்கொள்கிறேன். அப்போ தான் பர்ஃபெக்டான திக் டெக்ஸ்டர் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் இதே மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் ஒன்றில் பொட்டேட்டோ மிக்ஸ்சரை ஊற்றி நான் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒலி பேப்பரால் கவர் பண்ணினாலும் ஓகே. ஸோ நான் இன்றைக்கி அது மாதிரி தான் செஞ்சேன். பட் எனக்கு வீடியோவில் காட்ட கிடைக்கல. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது ஸ்டிக்கியாக வைக்கிற டெக்ஸ்டர் நான் ஸ்டிக்கி ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். வீடியோவில் ஃபுல் ப்ராசஸ் காட்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் இருந்தாலும் சரி ஈஸியாக இருக்கும். இதில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணினா தான் இன்ஸ்டாவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கொரியன் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செஞ்சு செல் பண்ணினா நல்லா உண்டு. ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈஸி டூயிங் தான். அதே மாதிரி கோஸ்ட்டும் லோ தான். ஸோ உங்களுக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி என் சேனல் இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு பாப்பாக ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா பனைஞ்சு எடுத்த போகிறோம். நான் இப்போ இதை பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி இதை மாதிரி உங்களுக்கு வேண்டிய பால் சைஸில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். பிஸ்னஸ்க்கு செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் நீங்கள் கிராம்ஸ் கணக்கு மெஷர் பண்ண வேணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் பால் சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவில் எல்லா பால்ஸையுமே கிராம்ஸ் கணக்கில் மெஷர் பண்ணி எடுத்துக்கொண்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செல் பண்ணக்கிட்ட. ஸோ இதில் சின்ன டிப்ஸ் என்னென்னா பால்ஸை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே செய்யுங்க. அப்போ தான் கப்ஸ்லேயும் கூட அட்ராக்டிவாக இருக்கும். ஆல்சோ 1 பால் for 1 பைட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாமே பால்ஸ் செஞ்சு எடுத்த பிறகு நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். வாட்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகி வரக்கிட்ட இது மாதிரி பால்ஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் பாயில் ஆகாட்டியும் மிக தேவையில்லை. கொஞ்சமாக சூடாகி வரக்கிட்டவே பால்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பால்ஸ் எல்லாமே போட்ட போகிறோம் இது மாதிரி கொஞ்சமாக வாட்டர் பாயில் ஆகாட்டி மீனிங்க அதுக்கு போகிறோம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் செஞ்ச பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ இதை மாதிரி மிச்சம் மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எதையுமே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இதை ஒன்ஸ் குக் ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி பால்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ குக் ஆகின பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மிதக்கும். ஸோ அப்போயுமே எல்லா பால்ஸும் குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு 1 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஃப்ளோட் ஆகிக்குதாண்டு விளங்கும். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா பால்ஸுமே இது மாதிரி ஃப்ளோட் ஆகினோன்னு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை குக் பண்ணக்கிட்டவே நான் ஆல்ரெடி ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஐஸ் வாட்டர் என்னத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் குக் ஆகினதை ஐஸ் வாட்டரில் கொஞ்சமாக சோக் பண்ணி எடுக்க வேணும். ஸோ இதை அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இது எல்லாமே ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
ஐஸ் வாட்டரில் எட் பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பொட்டேட்டோ பால்ஸ்ட்டு வந்து பசு தன்மை வந்து அப்படி இல்லாமல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன சில டவுட்ஸ் இந்த கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே எங்கே இருந்தெல்லாம் சப்போர்ட் வருதுன்றதையும் எனக்கு தெரியும். ஆல்சோ இந்த வீடியோ வந்து இனிமேல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டன் ஆகிட்டுது. இதை வந்து உங்களுக்கு வேண்டிய டாப்பிங்ஸோடு இட் பண்ணிடணும். ஸோ அதே இதே நீங்கள் கொரியன் பொட்டேட்டோ பால்ஸ் அதே ஸ்டைலில் செய்யணும்ன்ட்டு நான் அதுக்குமே இன்றைக்கி வீடியோவில் காட்டி தான் நிற்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நான் இன்னொரு ட்ரை பவுலில் சாப் கார்லிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர், சுகர், அதோட கொஞ்சமாக சில்லி சாஸ், அதோட சோயா சாஸ், ஆல்சோ வினிகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்சோ இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணின போகிறோம். நான் இதுக்கு ஹாட் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹாட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திக்கணும். பேனில் வந்து நல்லா ஆயிலை கொதிக்க விட்டுட்டு இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து சிசன் சீட்ஸ் ஆட் பண்ணிடலும். ஸோ நான் இதை வந்து லாஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணும்போது சிசன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஸோ பொட்டேட்டோ பால்ஸ் வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாம் வைக்க போகிறோம். நான் இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிசம் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கன்சர்னாக இது மாதிரி டாப்பிங்ஸுக்கு சிசம் சீட்ஸும் சாப்டு க்ரீன் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நல்ல சிவியான பொட்டேட்டோ பால்ஸ் செஞ்சுருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான ஆல்சோ நல்ல சிவியான கொரியன் பொட்டேட்டோ பால்ஸ் உங்களுக்கும் இதே மாதிரி செய்கிறதுக்கு பிகினர்ஸ் கைட் தான் சொல்லி தந்திக்கிறேன். அதே மாதிரி ரெசிபியும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆல்சோ இந்த சேனலில் நடக்கிற கிவ்அவேயும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.